நல்லோர் இணக்கம் நாலு வளர்ந்திட எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இன்று ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தை பற்றியும், கூலி திரைப்படம் வெற்றி படமா என்பதை பற்றியும், கூலி படத்தில் நடித்த பணியாற்றிய அனைவருக்கும் சரியான கூலி கிடைக்குமா என்ற தலைப்பிலும் பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, கூலி திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் பானதியா படமாக வந்துள்ள கூலி திரைப்படம் என்று 1000 கோடி வசூலாகும், 2000 கோடி வசூலாகும் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா? ஏற்கனவே தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் உண்மையிலேயே படங்கள் வெளியாகும் போது வெளியிடப்படும் வசூல் தொகை பொய்யானவை என்றும், இது அடுத்த படத்தில் நடிகரை வைத்து இயக்குவதற்காக தயாரிப்பாளர்கள் வேண்டுமென்றே சோசியல் மீடியாவில் இத்தனை 1000 கோடி வசூலாகிறது, இவ்வளவு வசூலாகிறது என்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நடிகர்களை அடுத்த படத்தில் அப்போதுதான் நமது படத்தில் நடிப்பார்கள் என்று தயாரிப்பாளர்கள் நினைக்கிறார்கள். இது உண்மையான தகவல்கள் என்று திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அண்மையில் வெளியிட்டிருந்தார். அதை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வசூலில் 2000 கோடி 1000 கோடி அதான் சொல்லிட்டு இருப்பானுங்க. அது உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் நிர்வகிக்க வேண்டும். ஏன்னா 1000 கோடி 2000 கோடி வசூலாகும் போது அவங்க அந்த படத்தை ஐடி காமிக்கும் போது, உதாரணத்துக்கு இப்போ கூலிப்பட கணக்கு காமிக்கும் போது எவ்வளோ வசூல்னு காமிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். சும்மா வெளியே சோசியல் மீடியாவில் உலகமெங்கும் இத்தனை கோடின்னு போட்டு தட்டிட்டு இருப்பாங்க. படத்தை பற்றி பார்ப்போமானால், படம் உண்மையிலேயே ஆக்ஷன் படமாக பானந்தியா படமாக வந்துள்ளது. இது கண்டிப்பாக ரஜினிகளுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏனென்றால் ரஜினிக்கு தனியாக ஒரு ரசிகர் பட்டாளம், பெண்கள் பட்டாளம் உள்ளது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொண்ணுகளுக்கு தனியாக பல தேட்டர்களுக்கு காலையில் முதல் ஷோ வந்து பொண்ணுக்கு தனியாக ஓட்டிக்கிறாங்க. 100% பொண்ணுங்க ஃபுல்லாக நடைபெற்ற காட்சி தான் இந்த கூலி படம் வெளியானது. இதில் பல பெண்களும் மாணவிகளும் இந்த காட்சியில் சென்று படத்தை பார்த்தனர். இதுபோல் ரஜினிகளுக்கு இந்தியா முழுவதும் தனியாக உள்ளது. உதாரணமாக கேரளாவிலும், கர்நாடகத்திலும், ஆந்திராவிலும், பாம்பேவிலும் தனியாக ரஜினிகளுக்கு ஒரு வட்டம் உள்ளது. அதுபோக உலகம் படம் வெளியாகும் போது பலத்த வரவேற்பை பெற்றுள்ளது. லோகேஷ் கனகராஜுக்கு இது மேலும் ஒரு வெற்றி படமாக அமைந்துள்ளது. இனி படங்களில் அவர் நடிப்பாரா? லோகேஷ் கனகராஜ் இனிமேல் சினிமா படத்தை இயக்குவாரா அல்லது அவர் நடிகராக அவதானப்படுத்தியுள்ளார். அவர் நடிப்பாரா என்பதை காலம்தான் பதிவு சொல்ல வேண்டும் என்று கூறி, கூலிப்படம் அனைத்து சமூகங்களுக்கும் பிடித்து இனி வரும் காலங்களிலே 1 வாரம் 2 வாரம் 10 நாள் படம் வெற்றிகரமாக ஓடி தமிழக மக்களை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் என்று கூறி, எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள், எதிர்கட்சி இருக்கான்ல,